ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு உன் கண்களும் காதல் பேசுமோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த எபிசோட எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். இந்த எபிசோடோட எண்டிங் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் 2013 நடந்ததை காட்டுறாங்க. அப்போ சஞ்சய் ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் இன்டர்வியூ கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் டெபியூட்டுக்கு முன்னாடி எழுதின சோனா கிங்கிற ஃபர்ஸ்ட் லவ் பற்றின சாங் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் லவ் இருந்திருக்கா, அதை பற்றி சொல்லுங்களேன்னு சொல்ல இவனும் என் ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்கிறான். ஆமாம், எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருந்திருக்கு. என் ஃபர்ஸ்ட் லவ்வை நான் மழை பெய்யும் போது தான் பார்த்தேன். அந்த மலையில் அவள் எல்லோ கலர் ரெயின்போ எடுத்துட்டு என் பக்கத்தில் சிரிச்சுட்டே வந்தா. அப்போ என் ஹார்ட் அவளுக்காக துடிச்ச வேகத்தில் நான் சுவாசிக்க கூட மறந்துன்ட்டு சஞ்சய் ரொம்ப உணர்வுபூர்வமாக அவள் லவ்வை பற்றி சொல்ல இதெல்லாம் சோல் ரேடியோவில் கேட்டுட்டு இருக்கா. அந்த லக்கிகள் யாரோன்ட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஆனால் அவள் சொல்கிறதே சோலை பற்றி தான். இப்போ இந்த சீனை காட்டிட்டு 2008 காட்டுறாங்க. டைம் ட்ராவல் பண்ண சோல் ஸ்கூல் விட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த புள்ளிகள் வந்து அவளை இழுத்துட்டு போறா. இந்த விஷயம் தெரிஞ்சு சோலுக்கு ஏதோ ஆயிருமோன்ட்டு சஞ்சய் பயந்து டேசங்க தேடிட்டு இருக்கான். சஞ்சய் ரொம்ப கோவமா இருக்கிறத பார்த்துட்டு ஹயோ கேட்குறான், இந்த விஷயத்த டேசங் சமாளிச்சுப்பான், நீ ஏன் இவ்வளோ கோவப்படுறன்ட்டு. அப்போ சஞ்சய் சொல்கிறான், அந்த பொண்ணுங்களாம் வந்து சோலை இழுத்துட்டு போயிருக்காங்க, ஒருவேளை சோல் அவங்க போட்டு அடித்தா என்ன பண்ணுறதுன்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக நடக்கிற கதையே வேற. சோல் டேசங்க போட்டு பந்தாடிட்டு இருக்கா. பயங்கரமாக டேசங்க போட்டு அடிக்க டேசங் கேட்குறான், இப்போ எதுக்கு என்ன அடிக்கிறேன்ட்டு. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கல, சோலை வந்து நீ என்றைக்குமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு. ஆனால் நீ அந்த புள்ளிகள் கிட்டேருந்து தப்பிக்கிறக்காக லவ் பண்ணுறேன்னு சொல்லி சோலை ஏமாத்திருக்க. நீ இவ்வளோ கேவலமானாலா, நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் சோல் பின்னாடி வந்துடாத. அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சோல் திரும்ப உங்ககிட்ட வந்து லவ் பண்ணுற மாதிரி பேசினாலும் அவளை அப்பயும் நீ அவாய்ட் தான் பண்ணணும்ட்டு மிரட்டி விட்டு அங்கேருந்து போறா. ஆனால் டேசங்க அவளை பார்த்து ரொம்ப சோகமாகறான். ஸோ அப்படி அவள் டேசங்க அடிச்சுட்டு வரும்போது தான் சோலை பதட்டமாக தேடிட்டு இருக்க சஞ்சய் பார்த்துருக்கான். ஸோ அவன் உடனே சோல் கிட்ட வந்து நீ டேசங்க பிரேக்கப் பண்ணிடுன்னு சொல்ல சோல் வந்து அந்த இயர்ஃபோன்ஸில் கேட்டிருப்பால சஞ்சய் அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னது. ஸோ அந்த சீன் இப்போ தான் நடக்குது. சோல் சஞ்சய் ப்ரொப்போஸ் பண்ணது தெரிஞ்சோன்னு பயங்கர சாக்காயிட்டா. அவள் முகமெல்லாம் செவந்துருச்சு. அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம டக்குன்னு பஸ்ஸில் ஏறிடுறா. சஞ்சயும் கத்திட்டு இருக்கான், சோல் நில்லு நில்லுன்ட்டு. சோல் அவங்க வீட்டில் உட்காந்து சஞ்சய் ப்ரொப்போஸ் பண்ணால அதை நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது வெங்காயம் ஒழிச்சிட்டு இருக்கா. அதனால அவள் கண்ணில் தண்ணியாக வந்துட்டு இருக்கு. அவங்க பாட்டியும் அழுகை நிறுத்திட்டு கடையில் போய் மக்கியோலி வாங்கிட்டு வான்னு சொல்லி அவளை அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் டேசங் சோல் சொன்னதை தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறான், எனக்கு வந்து எப்பயுமே இந்த ஃபீலிங் வந்ததில்ல, ஆனால் என் ஹார்ட் வந்து இப்போ வலிக்குதேன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்படியே சஞ்சய் ஹயோக்கே காட்டினாங்கன்னா ஹயோக் சொல்கிறான், ஏன்டா அவகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டேசங்க பிரேக்கப் பண்ணா சொல்லுவேன், அவனை பற்றி என்ன நினச்சிருப்பான்ட்டு ஹயோக் சொல்கிறான். சஞ்சய்க்கும் நம்ம அவசரப்பட்டு சொல்லிட்டோமோங்கிற மாதிரி தோண்டிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ டேசங்க அவன் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கிறது சஞ்சய் பார்க்குறான். டேசங்கோட ஃப்ரெண்டு அவன் சோகமாக இருக்கான்ல, அதனால அவனை பார்த்து உனக்கு வேணா நான் பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிட்டான்னு கேட்க இதை சஞ்சய் கேட்டுட்டு பயங்கரமாக கோவப்படுறான். இவன் என்ன இப்படி சோலை ஏமாத்த பார்க்குறான்னு யோசிச்சுட்டு அவனை அடிக்கிறதுக்கு பக்கத்தில் வந்துட்டான். அப்போ கரெக்டாக டேசங்கோட ஃப்ரெண்டு, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டால, அப்புறம் உனக்கு எதுக்கு அவளை பற்றியே நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்க இதை சஞ்சய் கேட்டுட்டு அப்படியே அந்த அடிக்க வந்த போஸ்ட்லேயே ஸ்டாப் ஆக அவனுங்க 2 பேரும் சஞ்சயை பார்க்குறானுங்க. அப்போ சஞ்சய் உடனே போஸை மாற்றிட்டு அவனை பிரேக்கப் பண்ணிட்டாளான்னு கேட்குறான். அதுக்கு டேசங்கும் ஆமான்னு சொல்ல அவனை ஹக் பண்ணிட்டு உன் பிளைண்ட் டேட்டுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இவன் சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். பைத்தியம் மட்டும் அந்த ரோட்டில் டான்ஸ் ஆடிட்டே போயிட்டு இருக்கான் சஞ்சய். ஸோ அப்படி அவன் போயிட்டு இருக்கும்போது கடையிலேருந்து வர சோலை பார்க்குறான். அவள் வெங்காயம் உரிச்சனால அழ ஆரம்பிச்சவ இப்போ வரைக்கும் அழுதுட்டு இருக்கா. ஆனால் சஞ்சய் சோலை பார்த்துட்டு டேசங்காக தான் அவள் அழுகிறான்னு நினச்சிட்டு அவகிட்ட போய் பேசுகிறான். சஞ்சய் கேட்குறான், நீ எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கேன்ட்டு. அதுக்கு சோல் வெங்காயத்தினால அழுதுட்டு இருக்கேன்னு சொல்ல என்ன நீ டேசங்க போய் வெங்காயம்னு சொல்றேன்ட்டு சஞ்சய் கேட்குறான். இவளுக்கு டேசங்கான்ட்டு இருக்கு. அப்படியே சஞ்சய் அவள் கையில் இருக்க அந்த மக்கியோலி பாட்டில் பார்க்குறான். ஆக்சுவலாக அது ட்ரிங்க்ஸ் ஆட்ட போல. நீ இப்போ இவ்வளோ அழுதுட்டு டேசங்க நினச்சி குடிக்கவும் போறியா? உன்னை புரிஞ்சுக்கோ சோல், உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தா உனக்காக நான் இருக்கேன், என் தோளில் நீ சாஞ்சுக்கோன்ட்டு சஞ்சய் ரொம்ப எமோஷ்னலாக சொல்கிற மாதிரி சொல்ல இந்த சீனை பார்க்குறக்கே ரொம்ப காமெடியாக இருக்கும். இவ சஞ்சய் ஏன் இப்படி வளரிட்டு இருக்கான்னு தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ சஞ்சய் சோல் கிட்ட இருக்க பாட்டில் புடுங்கலான்ட்டு நீ இதை குடிக்கூடாதுன்னு வாங்க சோல் இது என் பாட்டிக்குன்னு சொல்லி அதை புடுங்க பார்க்குறா. அப்படி அதை அவங்க 2 பேரும் ஒருத்தனுக்கிட்ட இருந்த ஒருத்தங்க பறிச்சுட்டு இருக்க இதை சோலோட பிரதர் பார்த்துடுறான். உடனே சஞ்சய் சோலை டார்ச்சர் பண்ணுறதா நினச்சிட்டு சோலோட பிரதர் ஒரு ஜம்ப் பண்ணி வந்து சஞ்சய்வை அடிச்சிடுறான். சஞ்சய் கீழே விழுக அந்த பாட்டிலும் பறந்து அந்த பாட்டில் இருந்த அந்த மேக்யோலிக் சொட்டு சொட்டா சஞ்சய் வாய்க்குள்ள விழுந்தது. ஸோ சொட்டு சொட்டா குடிச்சதுக்கே சஞ்சய் அங்கே மயங்கிட்டான். வேற வழியே இல்லாமல் சோலோட தம்பி ரூமில் அவனை கொண்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க. நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது சோல் எட்டி பார்க்குறான். ஃபேன் வந்து அந்த தம்பி வச்சு ஹாலில் படுத்துட்டு இருக்கான். ஆனால் சஞ்சய்க்கு வேர்க்குமேன்னு யோசிச்சு அந்த டேபிள் ஃபேனை எடுத்துட்டு போய் சஞ்சய் படுத்துட்டு இருக்க ரூமில் வைக்கிறான். சஞ்சய் ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்க. இவன் எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனால் டக்குன்னு சஞ்சய்க்கு எதுவும் ஆயிருக்குமோன்னு பயந்து இவன் ஹார்ட் பீட் இருக்கான்னு கை வச்சு பார்க்குறா.
ஹார்ட் பீட் இருக்கு. அப்பதான் இவளுக்கு நிம்மதியாகுது. ஆனா சஞ்சய் வந்து இவ கையை பிடிச்சிக்கிறான். அப்ப இவ ஸ்மைல் பண்றா. சஞ்சய் வர உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பானா, அதெல்லாம் நினைச்சு பாக்குறா. அப்ப சஞ்சய் கண் முழிக்கிற மாதிரி இருக்க இவ உடனே போய் கட்டல் கடியில ஒளிஞ்சுக்கிறா. சஞ்சய் என்ன இடம் இதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு எழுந்துட்டு அவனுக்கு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது அந்த மக்கியோலி சொட்டு சொட்டையும் வாய்க்குள்ள விழுந்ததெல்லாம். ஸோ அப்படியே எந்திரிக்கலான்னு பார்க்கும்போது கீழே ஒரு முடி தெரியுது. என்னன்ட்டு இவன் அப்படியே கீழே பார்த்தா அங்கே சோல் தான் இருக்கா. இவன் டக்குன்னு பயந்துடுறான். ஆனால் அவன் கத்திரக்கூடாதுன்னு டக்குன்னு வந்து சோல் அவன் வாயை புத்திடுறான். பயப்படாத, நான் தான் உனக்கு டேபிள் ஃபேன் வைக்க இங்கே வந்தேன்னு சொல்லி அவன் அமைதியாக்குறான். அப்போ வெளியே படுத்துட்டு இருந்தான் அவன் தம்பி புழுக்கமா இருக்குன்னு அந்த ரூம்குள்ளே வரான். இதை பார்த்தோன்னே எப்படியாச்சும் தப்பிக்கணுமேன்ட்டு பெட்ஷீட் எடுத்து சோல் மேலே பொத்தி சஞ்சய் அவளை பிடிச்சிக்கிட்டு தெரியாமல் பெட்லேருந்து கீழே விழுந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். சோலோட தம்பியும் உள்ளே வந்தவன் இவன் என்ன கீழே விழுந்துட்டானு யோசிச்சுட்டு அவன் போய் பெட்டில் படுத்துக்கிறான். ஆனால் அவனுக்கு திடீர்னு குளிர மாதிரி இருக்கான். அதனால பெட்ஷீட் எடுக்கலான்ட்டு கீழேருந்து எடுக்க ட்ரை பண்ண பெட்ஷீட்டுக்குள்ளே தான் சோல் இருக்காளு. அதனால சஞ்சய் விடவே மாட்டிறான். சரி ஓகேன்னு இவனும் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுத்துக்கிறான். அப்போ சஞ்சய் சோலும் ஹக் பண்ணுற மாதிரி பொசிஷனில் தான் இருக்காங்க. சோல் சஞ்சயை பார்த்து தம்பி தூங்கிட்டானன்னு கேட்க அப்போ அவங்க 2 பேருக்கு இடையில கண்ணும் நோக்கியா போகுது. ஸோ 2 பேரும் அசந்து பார்த்துட்டு இருக்க சோல் பிரதரோட குரல், நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்ட்டு. உடனே 2 பேரும் தூக்கத்தில் இருக்க மாதிரி ஆக்டிங் போட ஆரம்பிச்சிடுறாங்க. சோல் அப்படியே தூக்கத்துலேருந்து எந்திரிக்க மாதிரி எந்திரிச்சு நான் எப்படி இங்கே வந்தேன் எனக்கு தெரியலேன்ட்டு அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்குறா. ஆனால் அவளோட பிரதர் ரொம்ப ஆக்ட் பண்ணாதுன்னு அவளை பிடிக்க போக சோல் உடனே அங்கேருந்து ஓடிடுறா. சஞ்சயும் சோலோட பிரதரை அங்கேருந்து போக விடாமல் பிடிச்சிக்கிறான். ஸோ இப்படி ஒரு ஃபன்னான சீனை காட்டிட்டு சோலையும் யூன்ஜுவையும் அடுத்த நாள் காட்டுறாங்க. சஞ்சய் ப்ரொப்போஸ் பண்ணதை சோல் யூன்ஜு கிட்ட சொல்ல யூன்ஜு சொல்கிறான், ஆமாம் நீ தானே பின்னாடியே சுற்றிட்டு இருந்த, ஸ்விம்மிங் பூலில் கூட நீ தானே போய் அவனை ஹக் பண்ண. அவன் ஸ்போர்ட்ஸ்னு இருந்திருப்பான். ஆனால் இப்படி போய் நீ அவன் பின்னாடியே சுற்றும் போது அவன் மைண்ட் மாறி இருக்கும், அவனை கண்டிப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான்னு சொல்ல சோலுக்கு வந்து தோணுது ஒருவேளை நம்ம தான் சஞ்சயை குழப்பிட்டோமோன்ட்டு. அதுக்கப்புறம் சோல் படிக்கிற ரீடிங் ரூமுக்கு சஞ்சய் எதேச்சியாக வர மாதிரி வரான். ஆனால் அவன் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். அதுவும் பக்கத்தில் இருக்க மாதிரி தான் யோசிச்சுட்டு வந்திருக்கான். கேட்டால் கோ இன்சிடென்ட்ஸுங்கிறான். ஸோ சோலுக்கும் சஞ்சய் அவங்க பார்க்க ஹாப்பியாக இருக்குது. அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது சஞ்சய் வந்து ஹயோக் சொன்னதை ஞாபகப்படுத்தி பார்க்குறான். இப்போ தான் அவளுக்கு பிரேக்கப் ஆயிருக்கு. ஸோ நீ உடனே போய் அவளுக்கு ப்ரொப்போஸ்லாம் பண்ணிடாத, அவ கூட கொஞ்சம் கூலாக ஆக்ட் பண்ணிக்கோ, எதுவும் சொதப்பிடாதன்னு சொல்லியிருப்பான். அதனாலே சஞ்சய் வந்து கொஞ்சம் லிமிட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறான். ஆனால் யூன்ஜு இவங்க 2 பேரையும் பார்க்குறா. இவங்க 2 பேரும் இங்கே படிக்க வந்திருக்காங்களா டேட் பண்ண வந்திருக்காங்கிற மாதிரி தான் இவ யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் டேசங்க காட்டினாங்கன்னா அவனுக்கு சோலோட மொபைல் தொலைஞ்சு போனது தெரியும். இருந்தாலும் சோல் கிட்ட வந்து ஒரு மெசேஜ் வந்துடாதான்ட்டு அவன் ஏக்கமா உட்காந்துட்டு இருக்கான். சோல் வந்து டேசங்கோட பர்த்டேக்கு ஒரு டெடிபேர் கிஃப்ட் பண்ணிருப்பா. அந்த டெடிபேர் மேல இப்ப டேசங்கோட ஃப்ரெண்டு படுத்துட்டு இருக்கான். இவன் உடனே கோவப்பட்டு அவனை துரத்தி விட்டுட்டு அந்த டெடிபேர் எடுத்துட்டு சோலை பார்க்க கிளம்புறான். சோலையும் சஞ்சயும் ஒரு ஹோட்டல்ல காட்டினாங்கன்னா அங்க சஞ்சயோட ரேங்க் கார்டை சோல் கடை காட்டுறான். அதுல பார்த்தா இவன் தான் கடைசி ரேங்க் எடுத்து வச்சிருக்கான். இவன் தான் இதுக்கு முன்னாடி ஸ்விம்மிங்ல தானே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ படிக்கிறதே அவனுக்கு அவ்வளவோ முக்கியம் இல்லை. ஆனா இப்ப திடீர்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போயாகணுமே, அது எப்படின்ட்டு சோல் கேட்க நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன்ட்டு சஞ்சய் சொல்றான். சரி நான் தானே ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா உன்னை பாஸ் பண்ண வைக்கிறேன்ட்டு சொல்றா. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது மழை பெய்யுது. ஆனா சோல் மறந்து அவளோட கொடையை ரீடிங் ரூம்லயே வச்சிருப்பா. அதனால சஞ்சயோட கொடையிலேயே 2 பேரும் ஒன்னா போறாங்க. அப்ப சோல் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாக்குறா. அவளே கன்ஃபியூஷன்ல தானே இருக்கா, சஞ்சய் வந்து நம்ம தான் குழப்பறோமோன்ட்டு. அதை தான் அவ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அப்ப சஞ்சய் அவகிட்ட பேஸ்பால் ஃபைனல்ஸை நம்ம ஸ்ட்ரீட்ல எல்லாரு கூடயும் உட்காந்து பார்க்கலாமான்னு கேட்க இவ வந்து ஆல்ரெடி குழப்பத்தில் இருக்காளா, அதனால இல்லை நம்ம வந்து படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணலாங்கிறா. அதுக்கு சஞ்சய் அதை பற்றி கவலைப்படாத, நான் வேணா எல்லா ஒக்காபுலரியும் ஒரே நாளில் படித்து முடிச்சிடுறேன், அப்போனா நீ என் கூட வருவதானன்னு கேட்க சோலோ அந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுறா. ஸோ அப்படியே அவங்க வீட்டுக்கு வரும்போது சோலோட வீட்டுக்கு முன்னாடி டேசங் டெடிபேரோட நின்றுட்டு இருக்கான். அவன் இவங்களை பார்த்து கேட்குறான், மழை தான் நின்றுச்சுல, அப்படியே நீங்கள் 2 பேரும் ஒரே கொடைக்குள்ளே இருக்கீங்கன்ட்டு. அவங்களும் சரி ஓகேன்னு கொடை எடுத்துடுறாங்க. டேசங் சோலை பார்த்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல சஞ்சய் ஃபர்ஸ்ட்டு தடுக்கிறான். ஆனால் சோல் வந்து சரி ஓகே நான் அவங்ககிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்றா. அப்ப சஞ்சய் வந்து ஹயோக் சொன்னதை நினைச்சு பாக்குறான். நீ வந்து அவகிட்ட கூலா ஹேண்டில் பண்ணுன்னு ஹயோக் சொல்லியிருப்பான்ல, அதனால சரி ஓகேன்னு அமைதியாயிட்டு நீங்க 2 பேரும் நல்லா பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்குள்ள போறான். ஸோ டேசங்க சோலு பேசும்போது டேசங் ரொம்ப இருக்குமா அவன் லவ்வை சொல்லி மன்னிப்பு கேட்கறான். அதை கேட்டுட்டு சோலு ரொம்ப அழுதுட்டு வந்து டேசங் ஹக் பண்ணி நம்ம லவ் என்னைக்குமே நிலைக்கும்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது சஞ்சயோட இமேஜினேஷன் தான். அவன் என்னதான் அவங்க 2 பேரும் அனுப்பி வச்சுட்டாலும் அவன் ரொம்ப பயத்திலே உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே சோலையை டேசங்கே காட்டினாங்கன்னா டேசங் சோல் கிட்ட சாரி கேட்கறான். அந்த புள்ளிகள் ஒன்று இழுத்துட்டு போய் பேசினது எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது, அதுக்கு சாரின்னு சொல்றான். அதோட நீ அழுதியான்னு கேட்க நீயே நீ யூஸ் பண்ணிட்டு தான் இருந்த, அதுக்கே நான் அழ போறேன்ட்டு சொல்றா. அதுக்கு டேசங் நான் உன்னை யூஸ் பண்ணனா நீ என்னை திட்டிட்டு போகும்போது நான் ஏன் ரொம்ப சோகமாகறேன், உன்னை நினைச்சு என் கவலையாகிறேன், ஒருவேளை எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்ட்டு டேசங் சொல்ல
இவ சாக்காயிட்டா. தேவையில்லாமலாம் எதுவும் பேசாத, இந்த டெடி பேரை கொடுத்துட்டு போக தானே வந்தா, இது குடுன்னு சொல்ல டேசங் இல்லை இது நீ எனக்கு கொடுத்தது, நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பிடுங்குறான். ஸோ இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி அதை பிடிச்சி இழுக்க அந்த பொம்மையில் ஏதோ பட்டன் ஆன் ஆயிருது. அதில் சின்ன பொண்ணு சோலோட வாய்ஸ், டேசங் நம்ம லவ் என்றைக்குமே நிலச்சி நிற்குன்ட்டு. அப்போ டேசங் அவளை பார்த்து அப்படியான்னு கேட்க இவ சாக்லேயே அப்படியெல்லாம் இல்லைங்கிறான். அப்போ சோல் யோசிச்சு பார்க்குறான், எனக்கு மிகப்பெரிய எதிரியே என்னோட பாஸ்ட் டென்ஸ் தானேன்ட்டு. சஞ்சயும் அவங்க அப்பாவும் வீட்டில் செடி நட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் சஞ்சய் சோலை பற்றி யோசிச்சுட்டு அங்கே இருக்க செடியை பிடுங்கி விட்டுட்டான். அவங்க அப்பா இவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ சோல் வீட்டுக்கு போகிறத சஞ்சய் பார்க்குறான். டேசங் சிக்னலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சோலை பற்றியே நினச்சிட்டு இருக்கான். அந்த டெடி பேரை பார்த்துட்டு இருக்கான். அவள் இதுக்கு முன்னாடி இவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு நீ உன் லைஃப்பை நல்லா பார்த்துக்கோ, சண்டையெல்லாம் போடாதுன்னு சொல்லியிருப்பாள். ஸோ அதெல்லாம் இவன் சோகமாக நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிக்னல்லேருந்து கிளம்புறான். அப்போ ஒரு பொண்ணு குறுக்கால வர இவன் வண்டியை திருப்பிடுறான். ஸோ டேசங்கு அங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுது. அடுத்த நாள் சோலோட வீட்டில் அவங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸோட ஜேஜோ ஐலாண்டுக்கு ட்ரிப் போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ தான் சோலுக்கு ஞாபகம் வருது, இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா இந்த ட்ரிப்புக்கு கிளம்பும் போது அவள் சின்ன பொண்ணு தானே, டீனேஜ் பொண்ணு, அவங்க அம்மா பிடிச்சி திட்டிருப்பா. நீங்கள் உங்கள் லவர் கூட தானே வெளியே போறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பிடிச்சி திட்டிருப்பா. அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்க்குறா. இப்போ வந்து கொஞ்சம் மெச்சூர்டான பொண்ணு தானே. ஸோ அவங்க அம்மாவை ஹாப்பியாக அந்த ட்ரிப்புக்கு அனுப்பி வைக்கிறா. அவங்க அம்மா ட்ரிப் போயிட்டு வர வரைக்கும் வீட்டை எப்படி பார்த்துக்கணும்னு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் இல்லாட்டியும் நாங்கள் வீட்டை நல்லா தான் பார்த்துப்போன்னு சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறா. ஸோ அவங்க அம்மா கிளம்புனதுக்கப்புறம் இவ அப்படியே எட்டி பார்க்க அன்னைக்கு ஒருத்தங்க கூட பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க தான் இன்னைக்கு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்த்து சோல் சந்தோஷப்படுறா. சஞ்சய் ரீடிங் ரூமில் ரொம்ப நேரம் உட்காந்து அந்த ஒக்காபுலரி தான் படிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சோல் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா. அங்கே போலீஸ் கிட்ட எனக்கு செப்டம்பர் 1 ஆக்சிடென்ட் ஆகும், ஆனால் எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்னு தெரியாது, கொஞ்சம் எனக்கு அதுலேருந்து சேஃப்டி கொடுங்கன்னு சொல்ல போலீஸ் இந்த பொண்ணு என்னை இப்படி பேசுதுன்னு யோசிச்சுட்டு, உனக்கு தான் அப்போ ஆக்சிடென்ட் ஆகும், அது எப்படி ஆகும்னு உனக்கு தெரியலன்னு சொல்கிறீல, அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக நீ வீட்டில் ஏறுன்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டு கொடுத்து இவளை அனுப்பி வச்சிடுறாங்க. இது ஒரு விஷயமாவே அவங்க எடுத்துக்கல. ஸோ அவள் கிளம்பும் போது டேசங்கோட கார்டியனும் அவளை பார்க்குறாங்க. இப்போ சோலோட வீட்டுக்கு ஒரு கால் வருது. அவங்க பாட்டு எடுத்து பேசினாங்கன்னா சோலோட ஃபோனை ஒருத்தன் எடுத்து வச்சிருக்கான்ல, அவன் தான் கூப்பிட்டுருக்கான். உங்கள் ஃபோன் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல, ஆமாம் அது என்னோட பேத்தியோட ஃபோன் தான், நீங்கள் கொண்டு வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இல்லை என்னால் வர முடியாதுன்னு சொல்லும் போது அப்போ பார்சல் அனுப்பி விட்ருங்கன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அவனும் ஓகேன்ட்டான். ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறான். அவன் ஏதோ ஐடியாவில் இருக்க மாதிரி தான் தெரியுது. சோல் அதுக்கப்புறம் ரீடிங் ரூம் வந்து பார்க்கும்போது சஞ்சய் ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்தான்ல, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். சோல் அவனை பார்த்து சிரிச்சுட்டு அங்கே உட்காந்து ஹெட்ஃபோன்ஸ் மாட்டி பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறா. அப்படியே சஞ்சயை பார்த்துட்டே இருக்க அவளும் தூங்கிடுறா. அதுக்கப்புறம் சஞ்சயை முழிக்கும் போது சோல் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இவ எப்போ வந்தான்னு யோசிச்சுட்டு சோல் அவன் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருக்க. அவன் முடி வந்து சோலுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த முடி எடுத்து விட சஞ்சய் சோல் பக்கத்தில் வர சோல் வந்து கண் முழிச்சுக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த ஹெட்ஃபோன்ஸ்லையும் அவன் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான்ல, அந்த லைன் ஓடுது. ஸோ சஞ்சய் பக்கத்தில் இருக்கும்போது இந்த லைனை கேட்டோன்னே இவளுக்கு ரொம்ப பதட்டமாயிருது. அவன் முகமெல்லாம் செவந்துருது. உடனே அங்கேருந்து எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஆனால் சஞ்சய்க்கு பண்ணுறதை பார்த்தோன்னா டவுட் ஆயிடுச்சு. அவகிட்ட வந்து நீ கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்குறா. இவளுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணது தெரியும் தான், இருந்தாலும் தெரியாத மாதிரியே ஆக்ட் பண்ணேன். இல்லை ஒக்காபுலரி வந்து நான் படிச்சுட்டேன், அது உனக்கு தெரியுமான்னு தான் நான் கேட்டேன். ஸோ இப்போ நான் ஒக்காபுலரியில் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ நம்ம போட்ட டீல் படி நீ என் கூட மேட்ச் பார்க்க வரியான்னு சஞ்சய் கேட்க சோலோ ஓகே சொல்கிறா. ஸோ அந்த மேட்ச் டே அன்னைக்கு சஞ்சய் சோலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ கூல் ட்ரிங்க் வாங்கிட்டு வரான். இவன் ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சோல் கையில் இருக்க ஜூஸை அவள் பக்கத்தில் வந்து குடிக்க சோலுக்கு உடனே அவள் ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவள் ரொம்ப ஹீட்டில் இருக்க மாதிரி பார்த்த சஞ்சய் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி சோலோட கன்னத்தில் வைக்கிறான். அதனால சோலு சஞ்சயை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் யூன்ஜு சோல் கூட மேட்ச் பார்க்கலான்ட்டு சிக்கன் வாங்கிட்டு சோலோட வீட்டுக்கு வரா. ஆனால் சோல் தான் அங்கே இல்லையே, சோலோட தம்பி தான் இருக்கான். அவன் கேட்ராமல வர மாதிரி ஒரு சீன் எஃபெக்டோட யூன்ஜுவை பிடிச்சிக்கிட்டு நீ வேணா போய் யூன்ஜு எனக்கு இந்த சிக்கனை கொடுத்துருன்ட்டு ஸ்லோ மோஷனில் சொல்ல இவன் அப்படியே அவனை பார்க்குறான். இவளுக்கு வந்து அவன் மேலே ஃபீலிங்ஸ் ஹெச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அவங்க 2 பேரும் உட்காந்து மேட்ச் பார்க்குறாங்க. இவன் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண பார்க்குறா இவன் மேலே நம்மளுக்கு லவ் வந்துடக்கூடாதுன்ட்டு. ஆனால் அந்த மேட்ச்சில் ஜெயிக்கும் போது இவன் ரொம்ப குசியில் குதிக்க இவளுக்கு என்னமோ அவனை ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சினேன்ட்டு இவ அப்போ ஃபிக்ஸ் ஆயிடுறா. ஆனால் அப்போ சோலோட பிரதருக்கு ஒரு கால் வருது. பார்த்தா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். இதை யூன்ஜு கேட்டேன்னு இது இப்பயாடா வந்து சொல்லுவேன்ட்டு அவனை அடிச்சுட்டு அழுதுட்டு அங்கேருந்து போயிடுறா. சோலோ சஞ்சீவ் ஜாலியாக மேட்ச் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. டேசங் தான் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கான்ல, அவன் ஃப்ரெண்ட் அங்கே வந்திருக்கா. அவங்க 2 பேரும் டிவியில் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ் ஸ்ட்ரீட்டெல்லாம் டிவியில் காட்டும்போது அதில் சோலோ சஞ்சீவ் இருக்கிறது இவனுக்கு பார்த்துடுறாங்க. அப்போ டேசங்கோட ஃப்ரெண்டு பரவாயில்ல அந்த பொண்ணு உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு இனி அழகான பையனை தான் டேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல டேசங் கோவம் வந்துருச்சு. முதல்ல இங்கேருந்து கிளம்பிடான்ட்டு அவனை அப்படியே துரத்தி விட்டுட்டு ரூம்லேருந்து வெளியே வர அப்போ ஒரு சாக்கு அங்கே சோலோ
சோலோட அம்மா இருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம்ல இருக்கிறத பார்த்து இவன் யோசிக்கிறான். ஸோ சோலு சஞ்சயும் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த மேட்ச்ல இவங்க டீம் வின் பண்ணிடுது. உடனே அவங்க ஜாலியாக குதிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க சஞ்சய்க்கு சோலை பார்க்கும்போது அவனுக்கு இப்பே லவ் ப்ரொப்போஸ் பண்ணிடணும்னு தோணுது. உடனே அந்த கூட்டத்திலேருந்து சோலை தனியாக கூட்டிட்டு வரான். சோல், என்னால் இதுக்கு மேலேயும் என்னோட ஃபீலிங்ஸை மறைக்க முடியாது, நான் இப்பயே உங்ககிட்ட சொல்லிடுறேன். எனக்கு வந்து நான் எப்பயுமே ஸ்விம்மிங் பூல்ல இருந்தனால தண்ணி ஒரு மாதிரி வெறுத்து போய் மழையை வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் என்னைக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் மலையில பார்த்தனோ அன்னையிலேருந்து மழை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலையில நினைறது எனக்கு அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு காரணமே நீ தான். நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ற சோலுன்ட்டு அவன் ப்ரொப்போஸ் பண்ண சோல் பயங்கர ஷாக் ஆகிடுறா. அப்போ வந்து சஞ்சய்க்கு ஒரு கால் வருது. எடுத்தா டேசங் தான் கூப்பிட்டுருக்கான். சோல் உன் கூட தானே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஒரு விஷயம் சொல்றான். என்னன்னா சோலோட அம்மா ஹாஸ்பிட்டலில் தானே இருக்காங்க. அதை வந்து சஞ்சய் சொல்லி சோலை கூட்டிட்டு போறான். ஸோ இவங்க பதட்டமா ஹாஸ்பிட்டல் போய் அங்க ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்ககிட்ட சோல் பேச போகும்போது அவர் சோலை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா சோல்னு கேட்குறாரு. பார்த்தா இத்தனை நாள் அவங்க அம்மா கூட ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவரு இந்த டாக்டர் தான். ஸோ இப்போதான் சோலுக்கு எல்லாம் தெரிய வருது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆனா வீட்டில் இருக்க யாருக்குமே அவங்க சொல்ல. அப்பதான் இவன் நினைச்சு பார்க்கறான், இவங்க அம்மா ட்ரிப் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இவ சொல்லியிருப்பாள், நீங்க இல்லாட்டி எங்களெல்லாம் வீட்டை பார்த்துக்க முடியும்ட்டு. அதை நினைச்சு பார்த்து இவ ரொம்ப அழுகிறா. சஞ்சயும் இவளை ஆறுதல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சோல் டேசங்க மீட் பண்ணி அவங்க அம்மாவை பத்தி சொன்னதுக்கு தேங்க்ஸ் சொல்றா. அப்ப வீல் சேர்ல ஒருத்தவங்க அந்த வழியா போறாங்க. அப்ப சோல் யோசிச்சு பாக்குறா, அவளுக்கு வந்து டேசங்கோட ஃபியூச்சர்ல ஏதோ ஒன்று நடக்கும் தெரியும், ஆனா அது என்ன பிரச்சனைட்டு இவளுக்கு தெரியாதுல்ல. அதனால டேசங்க பார்த்து, இனிமேல் உனக்கு இருக்க டைமை நீ நல்லபடியா யூஸ் பண்ணு, எந்த பிரச்சனைக்கும் போகாம நீ சந்தோஷமா இருக்கணும், என் ஃபர்ஸ்ட் லவுக்கு நான் சொல்ற அட்வைஸ் அதுதான் சொல்லிட்டு இவ அங்கிருந்து போக டேசங் நினைச்சு பாக்குறான், இவ எதுக்கு குட் பை சொல்ற மாதிரியே இப்ப பேசிட்டு போறான்ட்டு. அதுக்கப்புறம் சோலோட அம்மாவுக்கு மயக்க மருந்து போட்டிருக்காங்க. அப்ப சஞ்சய் வந்து சோலை கூப்பிடுறான். இவளும் பேச போனா சஞ்சய் வந்து அம்மா எப்படி இருக்காங்கலாம் கேட்டுட்டு, நீ சாப்பிட்டியா, நான் வேணா உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரட்டான்னு கேட்க சோல் சொல்றான், எனக்கு வேண்டாம், அதோட நீயும் இனிமேல் என்னை பார்க்க வராதங்கிறா. ஏன்ட்டு சஞ்சய் கேட்க இவ சொல்றா, நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்ட சஞ்சய், நான் உன்னை லவ் எல்லாம் பண்ணல, எனக்கு உன் மேல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்ததே இல்லைன்னு சொல்ல சஞ்சய் ரொம்ப உடஞ்சு போயிட்டான். ஸோ இனிமேல் அந்த எண்ணத்தை மறந்துடுன்னு சொல்லிட்டு சோல் அங்கிருந்து போக சஞ்சய் அப்படியே சிலையாட்ட உட்காந்துட்டு இருக்கான். ஆனா ஏன் இப்படி சோல் சொல்றானா, யூன்ஜு சொல்லியிருப்பாள்ல, நீ தான் அவன் பின்னாடி போய் போய் அவனோட ஃபீலிங்ஸை மாத்திருப்ப போலன்ட்டு. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இவ இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பா, அதுக்கப்புறம் அவள் டைம் ட்ராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போயிடுவாள்ல. அப்ப சின்ன சோல் இங்க இருந்தானா சஞ்சய் வந்து அவகிட்ட பேசும்போது அவ பேச மாட்டா, அவாய்ட் தான் பண்ணுவா. அப்பயும் சஞ்சய்க்கு தானே கஷ்டம், அதனால தான் சோல் இந்த மாதிரி சொல்லிட்டு போறா. இப்பெல்லாம் அவள் பேசினதுக்கப்புறம் அவள் தனியாக வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்கா. ஸோ சோலுக்கு ஆக்சிடென்ட் நடந்த அந்த நாள் காட்டுறாங்க. சோல் வந்து ஒரு முடிவில் இருக்க, இன்னைக்கு வெளியே போயிடவே கூடாதுன்ட்டு. கரெக்டாக அன்னைக்கு நாள் முடியிருக்கும் 2 மணி நேரம் தான் இருக்கு. இன்னொரு பக்கம் சஞ்சயை காட்டினாங்கன்னா அவன் ரீடிங் ரூம்ல இருக்கான். அங்கே வந்து சோல் அவள் கொடையை மிஸ் பண்ணிட்டு போயிருக்கா. ஸோ சஞ்சய் வந்து சோலுக்கு மெசேஜ் போடுறான், நீ வந்து உன் கொடையை மிஸ் பண்ணிட்டு போயிட்ட, நீ வந்து என்ன பார்க்கல பாரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறான். சோல் அந்த மெசேஜை பார்த்துட்டு அவள் தான் வெளியே போகக்கூடாதுன்னு இருக்கால, இல்லை நான் இன்னைக்கு எங்கேயுமே வெளியே வர மாட்டேன், நீ வெயிட் பண்ணாதன்ட்டு சோல் மெசேஜ் போடுறா. ஆனா அதுக்குள்ள சஞ்சய் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். சோலோட கொடையை போய் அவங்க வீட்டு ஸ்டாண்ட்ல வச்சுட்டு அவன் பார்க்குக்கு சோலை மீட் பண்ண கிளம்புறான். இதெல்லாம் சோல் ஜன்னல் வழியா பாக்குறான். ஆனா இவ வெளியே போக கூடாதுன்னு முடிவில் இருக்காள், அதனால அமைதியா இருக்கா. ஆனா அப்பன்னு பார்த்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. இவன் வேற மழையில நம்மளுக்காக வெயிட் பண்ணுவானு யோசிச்சுட்டு சோல் அப்ப கிளம்புறா. ஸோ மழை பெய்யறனால சஞ்சய் தான் கொடையை வச்சுட்டு போயிட்டான்ல, அந்த கொடையை எடுத்துட்டு இவ கிளம்பும் போது இவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு கொரியர் பைக் கிராஸ் ஆகுறாங்க. அப்பதான் சோலுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. சஞ்சய் வந்து சொல்லியிருப்பானா, நான் உன்னை ரெயினில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், அப்போ வந்து நீ எனக்கு கொரியர் பாய்னு தப்பாக நினச்சிக்கிட்டேன்னு, அதோட உன்னை மலையில் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லியிருப்பான். அப்போ தான் சோலுக்கு அன்னைக்கு நடந்த சீன் வந்து அப்படியே ஞாபகம் வருது. அதோட வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருப்பான்ல, எல்லோ கொடையோட அந்த பொண்ணு என் பக்கத்தில் வந்தான்ட்டு. ஸோ அதெல்லாம் சோலுக்கு ஞாபகம் வர அப்போ சஞ்சய் நம்மளை முன்னாடியிலேருந்தே லவ் பண்ணியிருக்கான்னு சோல் யோசிச்சுட்டு அந்த மலையில் சஞ்சயை பார்க்க சோல் ஓடுறா. ஸோ சஞ்சய் சோலுக்காக மலையில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அங்கிருந்து கிளம்ப, இன்னொரு பக்கம் சோல் வந்து சஞ்சய் பக்கம் ஓடி வந்துட்டு இருக்கா. அப்படி அவ வரும்போது அந்த ஆப்போசிட்ல அந்த டாக்ஸி வருது. அப்படியே சோல் ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆக அவளுக்கு அந்த ஆக்சிடென்ட்ல நடந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. சஞ்சயும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது அந்த டாக்ஸி கிராஸ் ஆகுது. அதை சஞ்சய் பாக்குறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தா சோலோட கொடை கீழே கிடக்குது. அந்த எல்லோ கொடையை பார்த்தோன்னு இவனுக்கு தோணுது சோலுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்ட்டு. ஸோ அந்த மலையில சஞ்சய் ரொம்ப பதட்டமா யோசிச்சுட்டு இருக்க. இந்த எபிசோடு இதே சஸ்பென்ஸோட முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும்னு ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு. இந்த டிராமால வர அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான லவ்லியான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.